அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். வாங்க இன்றைக்கி நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக பர்ஃபெக்டான நாணக்கத்தா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆரம்பமாக 1 கப் நெய்யை நல்லா மெல்ட் பண்ணி அது ஆறுனத்துக்கு பின்னால் ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்ளுங்க. பின்னால் ஐசிங் சுகரை அரைச்சி அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் ஐசிங் சுகரையும் நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் 4 டேபிள் ஸ்பூன் ரூலான் சேருங்க. 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் மாவையும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலாவை சேர்க்குறேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் என்றதால. ஆனால் எசன்ஸ் போடுறது கட்டாயம் இல்லை. அதன் பின்னால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நெய்யை கொஞ்சம் கையில் தேய்ச்சி நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்கொள்ளுங்க. ஆரம்பமாக நல்லா டைட்டாக அந்த பாலை பிடிங்க. அதன் பின்னால் இப்படி ரோல் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேக் பண்ண போக்கில் அது நல்லாவே தட்டையாக ஆகிடும். அதன் பின்னால் ஒரு மெஷரிங் ஸ்பூனால் இப்படி ப்ரெஸ் பண்ணி ரைசிங்கில் நெய் கொஞ்சம் தொட்டு அதில் வைங்க. பேக்கிங் ட்ரேயில் நெய் கொஞ்சம் தேய்ச்சி எல்லா நாணக்கத்தாயும் நான் வச்சிக்கிறேன். 170 செல்சியஸில் அப் அண்ட் டவுன் 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. ஒவ்வொரு அவனை பொறுத்து நாணக்கத்தார சைஸஸை பொறுத்து பேக் பண்ணுற டைம் முன்ன பின்ன ஆகலாம். இப்போ நாங்கள் பார்க்குறது சரியாக 12 மினிட்ஸ்க்கு பின்னால் பாருங்கள். பர்ஃபெக்டாக இந்த நாணக்கத்தா பேக் ஆகிக்கி. இது தான் நான் செஞ்ச நாணக்கத்தா. இதில் டேஸ்ட் வேறு லெவல் ஆயிடுச்சு. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் உள்ளுக்கும் எப்படி கிறிஸ்பி ஆகிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நாணக்கத்தாவை பொறுத்தவரையில் இது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கடையில் வாங்குகிற நாணக்கத்தா போல ஈக்கையும் தந்திக்கிறாலோ மெஷர்மெண்ட்டில் இப்படி பெரிய நாணக்கத்தால் 60 பீசஸ் செஞ்சுக்கொள்ள ஏலும். நீங்கள் பிஸ்னஸ்க்காக செய்கிறேன்டா சைஸஸை சின்னையாக்கி உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.